ஹாய் கைஸ், நான் தான் மேத்யூ பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2038 ஆண்டில் ஒரு குறுங்கோள் நம்ம பூமியை தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசா அறிவிச்சிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த தாக்குதலை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோஸ் நியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எதிர்வரும் 2038 ஆண்டில் விண்கல் ஒன்று பூமி மேலே மோத போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. ஆனால் இப்படி நடப்பது பூமிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் மனுஷர்களுக்கு வேண்டுமானாலும் இது கடைசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த சர்வதேச நாடுகளை சேர்ந்த விண்வெளி துறை விஞ்ஞானிகள் விண்வெளியை கவனமாக உற்று நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் குறுங்கோள் ஒன்று 2038 ஆண்டில் பூமியை தாக்கும் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 72% இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சரியாக சொல்லணும் அப்படின்னா 2038 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த விண்கல் பூமியை தாக்கும்னு சொல்றாங்க. இப்படி இந்த குறுங்கோள் தாக்கினா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தற்போது வரை கணிக்க முடியல. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் மொத்தமும் கூட குண்டோடு அழிய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஏற்கனவே பலமுறை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த குறுங்கோள் தாக்குதல் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பூமி தன்னை புதுப்பித்துக் கொள்ளுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் அரிசோனா பாலைவனத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குறுங்கோள் ஒன்று தாக்கியதற்கான அடையாளம் இன்றும் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. சுமார் 160 அடி அகலமும் 3,30,000 டன் எடையும் கொண்ட இரும்பு துகள்களான பெரிய குறுங்கோள் தாக்கியதின் விளைவாக இன்றும் காணப்படும் பள்ளம் உருவாகியிருக்கு. இது பூமியை 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை போல 150 குண்டுகள் வீசப்பட்ட எந்த அளவுக்கு வெப்பம் வெளியாகமோ அதே அளவு பாதிப்பை இந்த குறுங்கோள் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல தியா அப்படின்னு சொல்லக்கூடிய குறுங்கோள் மோதியதால் தான் தற்போது நமக்கு நிலவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இது தவிர யுகட்டான் தீபகற்பத்தின் கடற்கரைக்கு பக்கத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குறுங்கோள் மோதி இருக்கு. இது பூமியில 20 கிலோமீட்டர் வரை ஆழத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க. இது தவிர சுமார் 1.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒண்டரியாவின் சட்பெரியில் மிகப்பெரிய குறுங்கோள் ஒன்று தாக்கியிருக்கு. இந்த குறுங்கோள் 72,000 கிலோமீட்டர் வேகத்தை பூமியை தாக்கியதால 16 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்படியாக ஒவ்வொரு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற குறுங்கோள் தாக்குதல் பூமி மேல நடந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. இப்படி தாக்குதல் ஒன்றின் போது டைனோசர்கள் உட்பட 70 to 80% உயிர்கள் பூமியிலிருந்து அழிஞ்சிருக்கு. மீதி தப்பி பிடிச்ச 30 to 20% உயிர்கள்ல நம்மளும் ஒண்ணு. இந்த குறுங்கோள் தாக்குதல்ல உயிர்கள் அழிவது குறித்து கற்பனையான பல கதைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குறுங்கோள் மோதன உடனே ஏற்படும் தாக்கத்தால உயிர் உடனடியாக அழிஞ்சு விடுவதாக சொல்லப்படுது. ஆனா அது உண்மையே கிடையாது. இந்த குறுங்கோள் மோதன உடனே பூமிக்கடியில் இருக்கிற லாவாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை வழியாக தான் வெளியேறும். அதே போல இந்த சுனாமிகள், நில அதிர்வுகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு உயிர்கள் அழிஞ்சிருக்கு. இந்த எரிமலை குழம்பு உலகம் முழுவதும் சூழ்ந்த நிலையில அதிலிருந்து வெளியேறும் போக பூமியின் வளிமண்டலத்தை சூழ்ந்து காற்று மாசு ஏற்படுத்தி உயிர்களை மெதுமெதுவாக கொண்டிருக்கு. இப்படிதான் டைனோசர்களும் இறந்து போயிருக்கு. அதே போல இந்த குறுங்கோள் தாக்குதல் சில நன்மைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த பூமிக்கடியில் இருக்கிற உலோகங்களை இந்த குறுங்கோள்கள் மேலே கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதன் மூலம் தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூமி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறைத்தனை ரிஃப்ரெஷ் செஞ்சுக்குது அப்படின்னு தெரிய வருது. இதற்கிடையில தான் நம்ம போர், ஆத்திகம் அப்படின்னு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய், see you.